கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே நீங்க பைபிள் வாசிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது ஆதலால் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னாலே அதுல நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, முந்தின வசனம், யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அதாவது ஆகையால் எப்ப வந்தாலுமே அதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை நின்னு நிதானமா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிச்சோம்னா அந்த சத்தியத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நம்ம மலையை பார்த்து என்ன பேசுறோமோ சந்தேகப்படாம என்ன பேசுறோமோ அதை பெற்றுக் கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் கடவுள் அவர். அதனாலதான் அங்க அவரு பாசிட்டிவா நேர்மறையா என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. இதற்கு இன்னொரு பக்கமும் உண்டு. மலைய பார்த்து நீங்க இருதயத்துல சந்தேகப்படாம என்ன சொல்றீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொல்லி விசுவாசிச்சு சொன்னீங்கன்னா அதுவும் நடக்கும். நீங்க இந்த மலை போகவே மாட்டேங்குதுங்கிறத விசுவாசிச்சு சொன்னீங்கன்னா அதுவும் நடக்கும். இதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இருதயத்துல சந்தேகப்படாம எதை விசுவாசிச்சு சொல்றோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இதுதான் நீதிமொழிகள் 18:20-21 போடப்பட்டிருக்கு. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளோட நாக்குக்கு ஜீவனை பெற்று தருகிற அதிகாரம் மட்டும் இல்ல, மரணத்தை பெற்று தருகிற அதிகாரமும் இருக்கிறது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்? ஜீவனை தேர்ந்தெடுத்து பேசுறோமா இல்ல மரணத்தை தேர்ந்தெடுத்து பேசுறோமா? ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள்ல இந்த வார்த்தை நமக்கு ஜீவனை தருகிறதா? இது எனக்கு சமாதானத்தை தருகிறதா? இது எனக்கு சந்தோஷத்தை தருகிறதா? இது எனக்கு ஆரோக்கியத்தை தருகிறதா? இது அவருடைய உறவிற்கு என்னை கூட்டிட்டு போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து பேசுகிறோமா? இல்ல நம்ம நினைக்கிறதெல்லாம், தோன்றுகிறதெல்லாம், நாம் உணர்கிறதெல்லாம், நான் பார்க்கிறதெல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம எதை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் தான் நாம் பெற்றுக்கொள்வதை தீர்மானிக்கிறது. ஜீவன்கிறது உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீவன்கிறது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உலகத்துல. அவருடைய வார்த்தைகள்ல மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது. வேற உலகத்தின் வார்த்தைகள்ல ஜீவன் இல்ல. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நீங்க தேர்ந்தெடுத்து பேசும்போது, அவருடைய வார்த்தைகளை நீங்க பேசும்போது உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இது எபிரேய மொழி, கிரேக்க மொழி, ஆங்கிலத்துல இந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கும் போது நீங்க எதை கேக்குறீங்களோ அதை பெற்று கொண்டோம். அது கடந்த காலத்துல அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கும். நீங்க அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அதற்கப்புறம் அது உங்களுக்கு என்ன செய்யுமா? கிடைக்கும். அதற்கப்புறம் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளோட ஜெபத்தோட பலன்களை பெற்றுக் கொள்ளுகிற விதி இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவர். இந்த வசனத்தின் படி நீங்க செயல்பட்டு பாருங்க, உங்களோட பதில் எப்படி கிடைக்குதுங்கிறத பாருங்க. ரொம்பவே வித்தியாசமான முறையில இருக்கும். அது உங்க வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும்.
அதுதான் அவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்றாரு. அதாவது நம்ம எல்லாம் எப்படி ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நான் கேட்டு எனக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறம் ஆமா நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? ஆனா வசனம் அப்படி சொல்லல. நீங்க ஜெபிக்கும் போது நீங்க எதை கேட்டுக்கிறீங்களோ அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்கும்னா, நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னு விசுவாசிங்க. You have received, then you shall have them அப்படின்னு இருக்கும். நீங்க அதை பெற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி விசுவாசிங்க, அதற்கு அப்புறம் அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு, ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க கேட்கலாம், அப்ப நான் என்ன கேட்டாலும் எனக்கு கிடைக்குமா? நான் எதனாலும் நான் கேட்க முடியுமா? நான் சந்தேகம் இல்லாம என்ன கேட்டாலும் எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் விசுவாசிச்சு கேட்கும் போது நிச்சயமாக நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். என்கிட்ட அடிக்கடி ஒரு சிலர் விதண்டாவாதமா கேட்பாங்க, அப்ப எனக்கு காசு வேணும், நான் போய் கொள்ளையடிச்சா எனக்கு கிடைக்குமா? நான் விசுவாசத்தோடு நான் கேட்டா பெற முடியுமா அப்படி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு என்ன மீட்பு கொடுத்திருக்கிறாரோ, அவருடைய பலியின் மூலமாக நமக்கு என்ன பலன்களை எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பலன்களை நாம் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சு கேட்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். அந்த திருடுகிறது அப்படிங்கிறது அவர் நமக்கு சிலுவையில கொடுத்த மீட்புல அந்த திருடுக்கு அவர் என்ன செய்யல? பலன் தரல. அவர் கொள்ளைக்கோ அவர் மத்த விஷயங்களுக்கோ நம்ம தப்பான விஷயங்களை ஆசைப்படுகிறதற்கோ அவர் நமக்கு மீட்பு என்ன செய்யல? அந்த பலன் அதில் கொடுக்கப்படவில்லை. நமக்கு அங்க அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம பாவத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு இந்த பாவ செயல்ல நான் இருக்க முடியாது, ஏன்னா என்னோட இயல்பு புது சிருஷ்டியோட இயல்பு, நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், உம்முடைய கிருபையை எனக்கு நீர் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தந்ததற்காக நன்றின்னு விசுவாசிச்சு சொல்லும் போது பாவ செயல்களிலிருந்து நம்மால் வெளியில வர முடியும். சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13. உங்களை யாராவது நீங்க சாபத்துல இருக்கீங்கன்னு சொன்னா நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்பாதீங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அங்க விடுதலை கொடுத்துட்டார். நீங்க சாபம் இருக்குங்கிறத நம்புனீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வீங்க. எதை நம்ப போறோம், எதை தேர்ந்தெடுக்க போறோம், எதை நாம் தீர்மானிக்க போகிறோம், அதுதான் நம்ம பெற்றுக்கொள்வதை தீர்மானிக்கிறது. நோயிலிருந்து அவர் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்துல நீங்க எதுக்கெல்லாம் அடிமைகளா இருக்கிறீங்களோ அதில் மீட்கும்படி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த உலகத்துல நாம எதுக்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறோம்? பயத்துக்கு, கவலைக்கு, பிரச்சனைக்கு, தோல்விக்கு, இருளின் அதிகாரங்களுக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், வறுமைக்கு. இதுல எல்லாம் நம்ம அடிமைகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல நாம அடிமைகளா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவர் நிறைவான வாழ்வை நமக்கு கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வறுமையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம தரித்திரராக இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் ஐஸ்வர்யவானான அவர் தரித்திரராக மாறினாராம். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்பட்டிருக்கு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. பயத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அவர் தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கிறார், அன்பின் ஆவியை தந்திருக்கிறார். நீங்க கசப்புலையோ, வைராக்கியத்திலேயோ, விரோதத்திலேயோ, வெறுப்பிலையோ நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அன்பின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்கு அந்நியர்களாக இல்ல. என் மேல அவர் வெறுப்பா இருக்கிறாரோ, என் மேல கோபமா இருக்கிறாரோ, நான் தனிமையில இருக்கிறேனே, தேவன் என்னை என்ன மாதிரி அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல. எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கிட்டீங்களோ அவருடைய மகனாக மகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. அப்பா, பிதாவே சொல்லி கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனையே நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவற்றோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ சிலுவையில் அவர்
நமக்கு என்னெல்லாம் மீட்பு கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் சுதந்திரங்களும் உரிமைகளும் பலன்களும் கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசிச்சு கேட்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எவைகளை கேட்க வேண்டும் அப்படிங்கறதோட அர்த்தம் இதுதான். அவருடைய வார்த்தையில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் விசுவாசித்து கேட்க முடியும். 2வது பாயிண்ட், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம். நான் அதை பெற்றுக் கொண்டேன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா அது மூல பாஷையாகிய எல்லா மொழிகள்லயுமே பெற்றுக் கொண்டோம் அப்படின்னு தான் இருக்குது. பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கும்? எனக்கு தேவன் தருவார், என்னால நிச்சயமாக பெற முடியும், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமா நான் பாத்துருவேன், இல்ல நான் உடனே பாத்துருவேன், தேவனுக்கு அந்த வல்லமை இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம வேற வேற அளவுகள்ல நம்ம அவரை விசுவாசிப்போம் இல்லையா? ஆனா இங்க என்ன போடப்பட்டிருக்கு பாருங்களேன், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது விசுவாசிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல, இல்ல எப்போ தருவாரோ அப்படின்னு நினைச்சு இல்ல, நீங்க எப்ப ஜெபம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். நவ், இப்பொழுது. எப்போ? ஜெபம் பண்ணும் போது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.